ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் அதாவது என்சிஆர்டி எக்ஸசைஸ் நம்பர் 7.9 கிளாஸ் 12 இன்டிகிரல்ஸ் சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் உள்ள ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதை நம்ம அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் என்னென்னா, இன்டகிரேஷன் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to 1 x divided by x square plus 1 dx. இதுதான் நம்முடைய கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? இப்போ இன்டகிரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிறத முதல்ல நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஐன்னு எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறத நம்ம ஐன்னு எழுதிக்குவோம். லிமிட், இது லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 dx. இது பேர் தான் இன்டகிரண்ட். நம்ம இன்டகிரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x divided by x square plus 1. யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும்னா, எக்ஸை பொறுத்து நமக்கு இன்டகிரேட் பண்ணணும். we have to integrate with respect to x. இப்போ நம்ம டைரெக்டாகவே இன்டகிரேட் பண்ண போகிறோம். பண்ணும்பொழுது கொடுத்துருக்கிற இன்டகிரண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கலாம். நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணோன்னா நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். நமக்கு இதை மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இன்டகிரேஷன் ஓவர் எஃப் ஆஃப் ஜி டேஷ் டிஎக்ஸ் இது மாதிரி இருக்கான்னு கவனிக்கணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் ஷுட் பி அவுட் சைட். அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, we can use this method. இப்போ இங்கே பாருங்கள், we have a function. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நமக்கு எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஒரு சார்பு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது? எக்ஸ் வருது. ஸோ அப்புறம் நம்ம இந்த இடத்துல நம்ம we can take எக்ஸ் ஸ்கொயர் as our சப்ஸ்டியூஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் ஸ்கொயரை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதான் முக்கியமான விஷயம். இங்கே தான் நமக்கு அந்த ட்விஸ்ட்டே இருக்குது. நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோமா? இந்த டீயை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். நீ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டீக்கு பதில் யார் எழுதிக்கலாம்? டீக்கு பதில் நான் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஐம் கோயிங் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இட் இஸ் 2x. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸோட லோவர் லிமிட், எக்ஸோட ஹையர் லிமிட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸுக்கு தான் லிமிட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸோட லோவர் லிமிட் நமக்கு 0, எக்ஸோட ஹையர் லிமிட் நமக்கு என்னது? 1. இப்போ இந்த லிமிட்ஸை எல்லாத்தையுமே ஹோல் அந்த இன்டகிரண்ட்டே we are going to convert into டீங்கிற வேரியபிளாக நம்ம மாற்ற போகிறோம். மாற்றலாமா? சரி, இப்போ நம்ம இந்த dx நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த dx is equal to what? dx ரீஅரேஞ்ச், dx is equal to dt by 2x அப்படி எனக்கு வந்துடுது. dt by 2x. இப்போ நமக்கு லிமிட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட்ஸாக தான் இருக்குது. நம்ம we have to convert into டீயோட லிமிட்ஸாக மாற்றணும். எக்ஸோட லோவர் லிமிட் என்ன? த லோவர் லிமிட் ஆஃப் எக்ஸ். லோவர் லிமிட் ஆஃப் எக்ஸ் நமக்கு இட் இஸ் 0. எக்ஸோட லோவர் லிமிட் இஸ் 0. இப்போ இதை நம்ம அந்த ஃபங்க்ஷனில் போடலாம். ஸோ எக்ஸோட லோவர் லிமிட்டில் நான் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? டீயோட லோவர் லிமிட் எனக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ நான் டீயோட லோவர் லிமிட் என்ன? எக்ஸோட லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. டீயோட லோவர் லிமிட் கிடச்சிட்டு. இப்போ நம்ம ஹையர் லிமிட் பார்க்கலாமா? அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹையர் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹையர் லிமிட் ஆஃப் எக்ஸ். ஹையர் லிமிட் ஆஃப் எக்ஸ் என்ன? ஹையர் லிமிட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஹையர் லிமிட் 1. அப்படி தானே? இப்போது நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? எக்ஸையும் டி ரிலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஹையர் லிமிட் தான் வேணும். டீயோட ஹையர் லிமிட் வேணும். டீயோட ஹையர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட ஹையர் லிமிட் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸோட ஹையர் லிமிட் என்ன? 1 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது டீயோட லோவர் லிமிட் என்ன அண்ட் ஹையர் லிமிட் என்ன? இப்போ டீக்கான லிமிட்ஸாக மாற்றிட்டோமா? ஸோ டீயோட லோவர் லிமிட் இஸ் 0 அண்ட் டீயோட ஹையர் லிமிட் நமக்கு 1. கேன் யூ பிளக் எவ்ரி திங்? இதில் உங்களுக்கு பிளக் இன் பண்ணலாமா? ஓகே. So we have that integration. நம்ம integration எப்படி இருக்குது? I is equal to
integral over x divided by x square plus 1 dx. இப்போ கன்வெர்ட் பண்ணலாமா? dxக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? instead of dx I can write dt divided by 2x. எழுதலாம்லடா? dt divided by 2x. x ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? x ஸ்கொயருக்கு பதிலாக நான் t எழுதலாம். What happens? இப்போ அந்த xும் xும் கேன்சல் ஆயிருமா? x and x gets cancelled. இப்போ t-யோட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? t-யோட லிமிட்ஸ் என்ன? t-யோட லிமிட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. ஓகே, ஸோ நம்ம இன்டெகிரேட் என்ன வந்திருக்குன்னா இன்டெகிரல் ஓவர் 0 to 1 divided by t plus 1 dt. ஸோ நம்ம இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்மகிட்ட லிமிட் இன்டெகிரேஷனில் ஒரு ரூல் இருக்கு. இஃப் யூ ஹேவ் அன் இன்டெகிரேஷன் ஓவர் f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ln of modulus of the denominator function நம்ம எழுதிட்டு ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்சி லிமிட் இல்லாட்டி இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்சி அப்படின்னு நம்ம போடணும். இங்கே நம்ம லிமிட் இருக்கிறதுனால அந்த இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்சி நம்ம போட வேண்டாம். ஸோ இப்போ t plus 1 நம்ம வந்து dtயை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போமே. d by dt of t plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வருது? இட் பிகம்ஸ் d by dt of t plus d by dt of 1. ஓகே, ஸோ அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணால் இட் பிகம்ஸ் 1. அது நியூமரேட்டரில் இருக்கா? ஸோ அப்படின்னா இந்த இன்டெகிரண்ட்டை நான் இன்டெகிரேட் பண்ணும்போது வாட் ஐ வில் ஹேவ்? இட் இஸ் ln of modulus of t plus 1 அப்படின்னு எனக்கு வந்துருக்கு. ஸோ ஐ ஹேவ் த லிமிட்ஸ் 0 மேலே 1 எழுதியாச்சு. இப்போ நான் வந்து இது லிமிட்ஸ் வச்சுருக்க இன்டெகிரேஷனுங்கிறதுனால டெஃபினிட் இன்டெகிரல்ங்கிறதுனால ஐ கேன் சப்ஸ்டியூட் த அப்பர் லிமிட் அடுத்து லோவர் லிமிட். அப்பர் லிமிட் நமக்கு என்ன இருக்குது? ln of. ஹையர் லிமிட் என்ன இருக்குது? ln of 1. எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோமோ அந்த இடத்துல நம்ம we have to substitute that variable 1. ஸோ ப்ளஸ் ln நமக்கு என்ன இருக்குது? இட் இஸ் மாடுலஸ் ஆஃப் 0 + 1. இப்போ லிமிட்ஸ் எல்லாம் போட்டோம், இதை மாதிரி எழுதிடலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? ln ஆஃப். ஸோ இஸ் தேர் இஸ் எனிதிங் லெஃப்ட்? இங்கே எனக்கு வந்து ஐ ஹேவ் இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2வை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2வை நான் அதை நான் வெளியே எழுதிடுறேன், நான் தனியாக எழுதி காமிச்சிருந்தேன். ஐ வில் ஷோ யூ ஹியர் இட் இஸ் 1/2. இந்த 2 1/2 நான் எழுதாமல் விட்டேன். ஐ வில் டேக் இட் ஹியர் 1/2. இங்கே எனக்கு 1/2 இருக்கும். சாரி. ஸோ எனக்கு 1/2 ஐ ஹவ் லெஃப்ட் இட் ஆஃப். மொத்தமாக எழுதிக்கலாமா? ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. ஃபைன், ஐ ஹவ் டன் இட். ஸோ 1/2 ln ஆஃப் மாடுலஸ் 2. 2க்கு மாடுலஸ் போடணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். வி கேன் ரைட் இட் சிம்பிளி 2 ப்ளஸ் ln ஆஃப் 1 எழுதியாச்சு. ஸோ சாரி, இப்போ இன்னொரு தப்பு நான் பண்ணிட்டேன். அப்பர் லிமிட் when you substitute லோவர் லிமிட் போடும்பொழுது இந்த இடத்துல you should have a மைனஸ் சைன். இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் போடணும். சாரி. ஓகே, now what happens? இப்போ ln of a minus ln of b na how should you write the property? என்ன ப்ராப்பர்ட்டி? ln a divided by b அப்படின்னு எழுதிக்கலாம்ல. you can write it. so what happens next? இப்போ அடுத்து என்ன ஆகும்? 1 divided by ln of 2 divided by 1 எழுதலாமா? ஸோ இஃப் யூ கண்டினியூ, இது நீ வேறு மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி எழுதலாம். 1/2 ln of 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது யூ கேன் ஆல்சோ ரைட் இட் ln 2 பவர் 1/2. ஸோ எனிதிங் பவர் 1/2 இஸ் √2 அப்படி கூட நம்ம we can write. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். இதான் நம்முடைய ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி. பை.